மை வி3 நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு வருத்தத்தை கொடுக்க வேண்டிய ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். எம்டி அவர்களுக்கு பெயில் கிடைச்சிருச்சா இல்லையா அப்படின்னு நீங்கள் ஆவலாக வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. எம்டிக்கு வந்து பெயில் வந்து கிடைக்கல, பெயில் வந்து கொடுக்கல. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சரியாக வந்து விசாரிக்கலை. அதாவது வந்து பெயில் வந்து கொடுக்க மாட்டோம், கேன்சல் பண்ணலை, பெயிலை வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லலை. இந்த கேஸை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. அதாவது வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. ஏன், எதனால், எதுக்காண்டி வந்து எம்டிக்கு வந்து பெயில் கொடுக்காம எதுக்கு வந்து தள்ளி போட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரீசன்லாம் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்றது வந்து தெரியல. எனக்கு கிடைச்ச அப்டேட் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 15 கம்ப்ளைண்ட் தான் வந்து இருந்தது இந்த நிறுவனத்து மேலே. அதுக்கப்புறம் இந்த பெயில் அப்ளை பண்ணி இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து புதுசாக வந்து ஒரு 10 கேஸ் வந்து உள்ளே வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா முதல்ல 15 இருந்தது, இப்போ வந்து டோட்டலாக 25 கேஸ் வந்திருக்குது இந்த கம்பெனி மேலே. ஸோ இப்போ புதுசாக வந்து ஒரு 10 கேஸ் வந்ததுனால இந்த 10 கேஸையும் வந்து டீட்டெயில்டாக விசாரிக்கணும், விசாரித்ததுக்கப்புறம் வந்து பெயில் கொடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இந்த பெயிலை வந்து அடுத்த ஹேரிங் வந்து தள்ளி வச்சிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு வந்து உண்மை அப்படின்றது வந்து தெரியல. ஆனால் நிறைய பேரால் வந்து இது மாதிரி தான் வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது. எம்டி அவர்களுக்கு வந்து பெயில் கொடுக்க மாட்டோம், பெயில் கிடையாது அப்படின்னு வந்து கோர்ட் வந்து சொல்லலை. பெயில் வந்து அடுத்த ஹேரிங்கில் வந்து இந்த பெயிலை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு இந்த ஹேரிங்கை வந்து அடுத்த ஹேரிங்கை வந்து தள்ளுபடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ வர்ற 10ஆம் தேதிக்குள்ளே வந்து அடுத்த ஹேரிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற போல் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து 10ஆம் தேதி தான் வந்து அடுத்த ஹேரிங்கே வருது அப்படின்ற போல் வந்து சொல்கிறாங்க. எது உண்மை எது பொய் அப்படின்றது வந்து தெரியல. நம்ம ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து எந்த விதமான அப்டேஷனுமே வரல. ஸோ நான் செக் பண்ணி பார்த்தேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க சமயத்தில் கூட வெப்சைட்டில் வந்து அப்டேஷன் ஏதாவது வந்து நடந்திருக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் எந்த விதமான அப்டேஷனுமே வந்து இல்லை. நிறைய பேர் வந்து 10ஆம் தேதி தான் வந்து அடுத்த ஹேரிங், அது வரைக்கும் எல்லாருமே வெயிட் பண்ணுங்க அப்படின்ற போல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து 10ஆம் தேதியெல்லாம் ஆகாது, ஒரு அடுத்த வாரம் தான் வந்து தள்ளி வச்சிருப்பாங்க, அடுத்த வாரமே வந்து அடுத்த ஹேரிங் வந்துடும் அப்படின்ற போல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. யார் சொல்கிறது உண்மை, யார் சொல்கிறது பொய் அப்படின்றது ஒன்றுமே தெரியல. நம்ம என்னதான் இருந்தாலும் அஃபீஷியலாக கவர்மெண்ட் வெப்சைட்டில் அடுத்த ஹேரிங் எப்போ அப்படின்ற டேட்டை வந்து நம்ம அந்த வெப்சைட்டில் பார்த்தா மட்டும்தான் அதோட உண்மை தன்மை என்ன அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். நிறைய பேர் வந்து நினைக்கலாம், எம்டி அவர்களுக்கு வந்து இப்போ இந்த ஹேரிங்கில் வந்து அவர் வெளியே வந்துருவாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வட்டம் இவருக்கு பெயில் கொடுக்காம அடுத்த ஹேரிங் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அப்போ அடுத்த ஹேரிங்கில் வந்தாலும் அதுலேயுமே அவர் வருவாரா, இல்லை பெயில் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெயிலை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு தான். எதுக்காண்டி அப்படின்னா, ஏற்கனவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த 60 நாள் செக்ஷன் கிராவிட்டி அப்படின்றத வந்து இவர் கடந்து தாண்டியே வந்துட்டார். ஸோ விசாரணை அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய நாட்களுக்கு அதிகமாகவே இவர் வந்து உள்ளே இருந்திருக்காரு. அப்படின்ற பட்சத்தில் இவருக்கு வந்து பெயில் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. வேணால் பெயில் கொடுக்குற அந்த ஹேரிங்கை வந்து தள்ளி போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ அதைத்தான் வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த ஹேரிங்கில் வந்து கண்டிப்பான முறையில் இவங்க பெயில் கொடுத்து தான் ஆகணும். ஸோ நம்ம என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாமா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான் இந்த கம்பெனியில் வந்து நம்ம தெரியாதனமாக வந்து ஜாயின் பண்ணிட்டோம், நம்ம பணம் இனிமேல் வரவே வராது போல், எம்டியும் வர்ற மாதிரி தெரியல போல், இதெல்லாம் பார்க்க ஒரு நாடகம் மாதிரி இருக்குது, எம்டி அவர் வந்து வேணுக்குனே தான் உள்ளே இருக்காரோ என்னமோ, வெளியே வந்தால் மக்கள் பணம் கேட்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே வேணுக்குனே வந்து இருக்கிறாரு அப்படின்ற போல் நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. எம்டி கண்டிப்பான முறையில் வெளியே வருவார். இப்போ இந்த ஹேரிங்கை வந்து அடுத்த ஹேரிங் வந்து தள்ளி போட்டுட்டாங்க. ஸோ அதனால் வந்து விசாரணை வந்து சரியாக வந்து முடிவு பண்ணலை. ஏன்னா நானுமே வந்து ஆன்லைனில் வந்து செக் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ இவருடைய ஐட்டம் நம்பர் பார்த்தீங்கன்னா 174, அதாவது 174. ஸோ நானுமே வந்து ஆன்லைனில் வெப்சைட்டில் வந்து நான் செக் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா டக்குன்னு 177, 78ன்னு இப்படி டக்குன்னு போயிடுச்சு. ஒரு 2, 3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த எம்டியோட கேஸை வந்து டக்குன்னு விசாரித்து முடிச்சுட்டாங்க. அடுத்த கேஸ் அடுத்தடுத்து நெக்ஸ்ட்னு வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இதுலேயே என்ன தெரியுது அப்படின்னா, இந்த கேஸை வந்து சரியாக வந்து ஜட்ஜி வந்து இன்னும் விசாரிக்காமல் இருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் வந்து விசாரிக்க போதிய நேரம் இல்லை. எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த கேஸ் நம்மளுடைய எம்டி கேஸை வந்து விசாரணை பண்ணல, அதோட டைம் பார்த்தீங்கன்னா 6:50. அந்த 6:50 அந்த டயத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய எம்டி கேஸை வந்து அவங்க விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிடும். ஸோ ஜட்ஜும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து கிளம்புற டைம் அப்படின்றதுனால இந்த எல்லா கேஸும், எல்லா பெண்டிங் கேஸுமே வந்து அவசரமாக வந்து கேட்டு முடிச்சிருப்பாங்க. இந்த பெயில் விஷயம் அப்படின்றதுனால ஸோ சும்மா வந்து ஒரு 2 வாரத்தை மட்டும் பேசிட்டு ஓகே இதை வந்து அடுத்த ஹியரிங்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து தள்ளி வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ புதுசாக வந்து ஒரு 10 கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இந்த கம்பெனி மேலே. ஆனால் அது உண்மையா பொய்யா அப்படின்றது வந்து தெரியல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 15 கேஸ் வந்து பழசு வந்து இருந்தது. பட் இப்போ புதுசாக வந்து ஒரு 10 கேஸ்
வந்து உள்ளே வந்திருக்குது அப்படின்ற போல் சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை அந்த 10 கேஸு எதுக்காண்டி வந்தது, என்ன காரணத்தினால புதுசாக வந்து இந்த 10 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத விசாரிக்கிறதுக்காண்டி இந்த ஹேரிங்கை தள்ளி போட்டிருக்காங்களா, இல்லை ஒருவேளை வந்து கோர்ட்டு டைம் முடிஞ்சு சரியாக விசாரிக்க முடியல, அதனால் இப்போ வந்து இதை விசாரித்து பெயில் கொடுக்கறது வந்து ஒரு சரியான டைமாக இருக்காது. ஜட்ஜுக்கு டைம் இருக்கிறப்ப மெதுவாக விசாரித்து அதுக்கப்புறம் வந்து பெயில் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி கூட அடுத்த ஹேரிங் வந்து தள்ளி வச்சுட்டாங்களா அப்படின்றது வந்து தெரியல. ஸோ எல்லாருமே வந்து காத்திருந்து தான் நண்பர்களை பார்க்க வேண்டும். ஸோ நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவீங்க, என்னுடைய சுமைகள் வந்து அதிகமாக போய்கிட்டே இருக்குது, என்னால் கடனை கட்ட முடியல, எனக்கு வந்து பணம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, எம்டி இன்னைக்கு வந்துருவாரு நான் நினச்சேன், ஆனால் இப்படி ஆயிடுச்சு, அடுத்த ஹேரிங் எப்போங்க வருது, இப்படியே 10 நாள் 5 நாள் தள்ளி போயிட்டே இருந்தால் நாங்கள் என்னதாங்க பண்ணுறது, எங்கள் பணம் எங்களுக்கு வருமா வராதாங்க, இந்த கம்பெனி நடக்குமா நடக்காதாங்க, என்னங்க பண்ணுறது நான் அப்படின்ற போல் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழப்பத்தில் இன்றைக்கி முழுசாக நீங்கள் இப்படி தான் வந்து இருப்பீங்க. ஸோ யாருமே வந்து கவலைப்படாதீங்க, கண்டிப்பான முறையில் எல்லாத்தோட பணமும் எல்லா பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். அதனால் யாருமே வந்து சங்கடப்படாதீங்க, யாருமே வருத்தப்படாதீங்க. ஸோ கண்டிப்பான முறையில் எல்லாத்துக்குமே பேமெண்ட் வரும். எம்டி அவர்கள் அடுத்த ஹேரிங்கில் கண்டிப்பான முறையில் பெயிலில் வெளியே வந்துடுவார். யாருமே பயப்படாதீங்க, கண்டிப்பான முறையில் எம்டி அவர்கள் அடுத்த ஹேரிங்லேயாவது பெயிலில் வெளியே வருவார், எல்லாத்துக்குமே பணத்தை வந்து கொடுப்பாரு, அதுக்கான வேலை ஏற்பாடுகள் வந்து நடக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்பலாம். நமக்கு பொறுமை தாங்க எல்லாமே முக்கியம். நம்ம பொறுமையாக இருந்தாலே எல்லாமே தானாகவே நடக்கும். இன்றைக்கி எல்லாருமே செஞ்ச தப்பு என்ன அப்படின்னா, ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் தான் வரும் அப்படின்ற போல் சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா மக்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்போடு இருந்திருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹைப் ஏற்றிட்டாங்க. அதாவது வந்து எம்டிக்கு மத்தியானமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எம்டிக்கு வந்து பெயில் கிடச்சிருச்சு, எம்டி வந்து வெளியே வந்துட்டார், அவர் வந்து பேட்டி கொடுக்க முடியாது, அவர் வந்து வீடியோ போட முடியாது, ஏன்னா பெயிலில் வெளியே வந்திருக்கிறதுனால சட்டம் வந்து அதெல்லாம் தடை பண்ணியிருக்குது அப்படின்ற போல் நிறைய பேர் வந்து உருட்டி விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஹைப் ஏற்றுனதுனால நிறைய பேர் வந்து அப்படியா வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகளோடு வந்து நிறையா மக்கள் பார்த்ததுனால அந்த எதிர்பார்ப்பே வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஏமாற்றத்தை தந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணி பார்க்கலாம், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம காத்திருந்து தான் மக்களை பார்க்கணும். ஸோ இதுவரைக்கும் நம்மளுடைய பணம் அந்த கம்பெனியில் இருக்குது, அந்த கம்பெனி மூலமாக நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து கேப்சா அடித்த பணம் நம்மளுடைய மொபைல் வேலெட்டில் இருக்குது. அவர் வெளியே வந்தால் தான் அதுக்கான எல்லா தீர்வுமே நமக்கு கிடைக்கும். நம்ம காத்திருக்கலாம், நம்மளுடைய பணம் எங்கேயும் போகாது, நம்ம உழைச்ச பணம், நம்ம சம்பாதிச்ச பணம், நம்ம கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண, அதாவது ஒரு ப்ராடக்டை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான கொடுத்த பணம், இது எல்லாமே வந்து நமக்கு சேல்ரியாக நம்ம வீடியோ பார்த்து கேப்சா அடித்தோம், அது மூலமாக அந்த சேலரியாக அந்த பணம் எல்லாமே வந்து நமக்கு ரிட்டனாக வரும். அதனால் தைரியமாக நம்பிக்கையாக காத்திருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஒரு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பான முறையில் குட் நியூஸோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.